வணக்கம் மாணவர்களே, இன்றைய நன்னெறி பாடம் ஓகேவா. இது உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 20 இருக்குது. ஓகே, இன்றைய பாடத்துக்கு போகலாமா? குடும்பத்தினரிடையே நன்றி பாராட்டாவிடில் ஏற்படும் விளைவுகளை எழுதுக. ஓகே, நன்றி பாராட்டுது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஒருத்தவங்க ஒரு உதவி செய்கிறப்போ அவங்களுக்கு நம்ம செயல்முறையாவோ இல்லை வாய்மொழியாவோ நன்றி தெரிவிக்கிறது. ஆனால் நன்றி பாராட்டாவிடில்னா நம்ம அந்த மாதிரி எதுவுமே செய்யலை, லைக் அவங்க செய்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணலைன்னா ஏற்படும் விளைவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். ஓகே, இங்கே 1, அன்றாடம் உணவு பரிமாறும் அம்மாவின் செயலை கடமை என்று எண்ணுவோம். அதாவது அன்றாடம் உணவு பரிமாறுறது அம்மாவுடைய கடமை என்று எண்ணுவேன். ஓகேவா, அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட கடமை. ஓகேவா, ஸோ நீங்கள் அதுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க. அப்போ அதனால் ஏற்படும் விளைவு என்னது? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 4 விடைகள் இருக்கா. இதில் சுயமதிப்பு குறையும், குடும்ப நல்லிணக்கம் குறையும், குடும்ப உறவு பாதிக்கும், உதவும் எண்ணம் குறையும். ஓகேவா, இந்த 4 விடையில் ஒரு விடை தான் இதுக்கேற்ற விடை. பட் இருந்தாலும் நம்ம எல்லா சூழல்களையும் பார்த்துருவோம். ஓகேவா. ஓகே, அடுத்து கணினியை பயன்படுத்த உதவிய அண்ணனுக்கு நன்றி கூற மாட்டேன். ஓகே, கணினியை பயன்படுத்த உதவிய அண்ணனுக்கு நீங்கள் நன்றி கூற மாட்டீங்க. அப்போ அண்ணனுடைய மனநிலை என்ன நிகழும், என்ன விளைவு ஏற்படும்? இங்கே பார்த்தீங்கன்னா உதவும் எண்ணம் குறையும். இரண்டாவதுக்கான விடை உதவும் எண்ணம் குறையும். 3வது, காலில் காயம் ஏற்பட்ட போது உதவிய தாத்தாவை மதிக்க மாட்டேன். அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்கள் தாத்தாவையே நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அப்போ தாத்தாவுக்கு எப்படி ஃபீல் பண்ணோம், அவரோட என்ன நடக்கும் அவருக்கு? அங்கே என்ன நிகழும்னா சுயமதிப்பு குறையும். தாத்தாக்குன்னு ஒரு வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அந்த மரியாதை குறைந்துவிடும். ஓகே, 4வது, பிறந்த நாள் விழாக்கு வருகை தந்த மாமாவை கண்டு தெரியாதது போல் இருப்பேன். அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்க, ஆனால் அவங்க வர்றதை பார்த்து நீங்கள் தெரியாத மாதிரி இருக்கீங்க. அப்போ அங்கே என்ன நிகழும்? குடும்ப உறவு பாதிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ மீண்டும் 1வது விடை, அன்றாட உணவு பரிமாறும் அம்மாவின் செயலை கடமை என்று எண்ணுவேன். அப்போ என்ன நடக்கும்? குடும்ப நல்லிணக்கம் குறையும். ஓகேவா. ஸோ இதுதான் இதோட விடைகள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நடவடிக்கை, கீழ்காணும் சூழல்களில் உங்களுக்கு ஏற்படும் மன உணர்வை எழுதுக. ஓகேவா. இப்போ முதல் ஒரு சூழல் பார்ப்போம். பாடம் சொல்லிக் கொடுத்த அக்காவுக்கு நன்றி கூறுவேன். ஓகேவா, அக்கா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. ஓகே, இப்போ அக்காவோட மன உணர்வு என்னது? அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஓகே, மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்களா, பெருமிதம் அடைவாங்களா, ஓகேவா, திருப்தி அடைவாங்களா? அது நீங்கள் எழுதலாம். ஓகே, 2வது, படிப்பதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த தந்தைக்கு புன்னகையோடு நன்றி தெரிவித்தல். ஓகேவா, நீங்கள் படிக்கிறதுக்கு அவங்க எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் புன்னகையோடு நன்றி தெரிவிக்கிறீங்க. ஓகேவா. அப்போ அப்பாவுக்கு என்ன ஃபீல் பண்ணும்? அப்பா எப்படி ஃபீல் பண்ணார்? அப்பா மகிழ்ச்சி அடைவார். ஓகேவா. 3வது, மின்னஞ்சலில் பாடம் குறிப்புகளை அனுப்பிய அண்ணனுக்கு நன்றி மடல் அனுப்பினேன். ஓகேவா. மின்னஞ்சலில் அதாவது இமெயில் வழியாக உங்களுக்கு அனுப்பிய பாடக்குறிப்பு. ஓகேவா, இமெயில் வழியாக அவங்க லெசன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்கள் பாடத்துக்கு உங்கள் அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ நீங்கள் ஒரு நன்றி மடல் அனுப்புகிறீங்க. ஓகேவா. அப்போ அண்ணனோட மனநிலை எப்படி இருக்கும்? அண்ணன் ஹாப்பியாக இருக்கலாம், பெருமிதம் அடையலாம். வேறு என்ன இருக்குது? ஒன்று அவருக்கு உதவு மனப்பான்மை ஒன்று அதிகரிக்கலாம். ஓகேவா. ஸோ இது போன்ற உங்கள் ஒப்பீனியனில் மன உணர்வுகளை நீங்கள் இங்கே தெரிவித்து எழுதணும். ஓகேவா. நன்றி.